ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஃபுட்பால் அரங்கம். நான் உங்க விக்னேஷ், என் கூட இருக்க தர்ஷத். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க? நல்லா இருக்கும். ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஸோ வந்து டக்குன்னு இந்த வாரம் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பண்ணலாம். ஒவ்வொரு டீமுக்கும் என்ன டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவை, எந்த பொசிஷன்ல இருக்காங்க, அதை வந்து இன்னும் எந்த பொசிஷன்ல முடிப்பாங்க, அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வேணும், இல்லை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணணும், அது மாதிரி டக்குன்னு போயிடலாம் நம்ம. இபிஎல் கேம் வீக் 21 ப்ரோ. ஃபர்ஸ்ட் கேம் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 2-1 ஜெயிச்சிருக்காங்க அவேல. ஆக்சுவலாக நம்ம இதை சொல்லிட்டே இருக்கோம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து சூப்பராக ஆடிட்டு இருக்கானுங்க. ரிசல்ட்ஸ் தான் வர மாட்டேங்குதே தவிர அவங்க கேம் பிளே ஃபுல்லா அட்டாக்கிங்காக தான் இருக்கு ப்ரோ. ஆமா, அவங்க வந்து ஃபுல்லா சண்டேஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து எப்படின்னா ஆல்ரெடி 3வது மேனேஜர் இது இந்த சீசனுக்கு 2 மேனேஜர் சாக் பண்ணாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணான். அதுக்கு முன்னாடி வர ரொம்ப ரிசல்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரல, பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல அட்டாக்கிங் ஆடுறாங்க. அவங்க வந்து மார்கன் கிப்ஸ்வைட்லாம் வந்து நல்ல பழைய ஃபார்ம் கொண்டான். இந்த அச்சனோட அவங்க எல்லாம் வந்து சூப்பரா ஆடுறாங்க. அது மாதிரி இந்த மேட்ச் வந்து அவே வின்னு. அது வந்து ஒரு பெரிய இது. வெஸ்ட் ஹாம் போய் அவே வின். யா, டாக்கிங் அபவுட் தேர் பிளேஸ் ப்ரோ, அவங்க வந்து 17th இருக்கானுங்க. 7 points அஹெட் ஆஃப் ரெலகேஷன் ஜோனு. கண்டிப்பா வந்து முடிச்சிடும், ரெலகேட் ஆக மாட்டானுங்க, நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு என்ன தேவை ப்ரோ? அவங்களுக்கு இந்த சம்மர் ஓப்பன்ல இருக்கு இப்போ. இப்ப நூனோ இருந்தப்ப வந்து வுட் இருந்தான், ஸ்ட்ரைக்கரா வுட் இருந்தான். அவன் வந்து பெரிய பங்கு வகிச்சிட்டு இருந்தான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ அதுதான் மிஸ்ஸிங்கா இருக்கோ? ஒரு நல்ல ஸ்ட்ரைக்கர் குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது தான் மிஸ்ஸிங்கா இருக்கோ? ஆமாமா, ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் வந்து அவங்க வந்து டாப் 4ல இருந்தாங்க. ஒரு 35th கேம் வர டாப் 4ல இருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசனே அவங்க ஸ்ட்ரைக்கர் தான். நீ சொன்ன மாதிரி வுட் வந்து 20 கோல்ஸ் அடிச்சான். ஆனா இந்த வாட்டி அந்த ஃபார்ம் அவனா ரெப்ளிகேட் பண்ண முடியல. அந்த அவனியோ இருக்கானுங்க, அவனும் வந்து இன்ஜுரி ப்ரோனா இருக்கான். அவனும் அந்த அளவுக்கு ஆடுறது இல்ல. இகோ ஜீசஸ் தான் வாங்கினாங்க இந்த பிரேசில் லீக்ல இருந்து. அவனும் இது வரைக்கும் ஃபயர் பண்ணல. அதனால வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் தேவை. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாக்டா தான் இருக்கு. 3 பேர் இருக்கானுங்க. இப்போ வந்து யாராவது ஒருத்தர் செல் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கர், ஒரு நல்ல ப்ரூவர் ஸ்ட்ரைக்கர் மாதிரி வாங்கினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நல்ல டேபிள் இன்னும் அப்போ சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி விங்கர்ஸுமே எண்டோ ஏங்கிற ஒரு பிளேயர் வாங்கினானுங்க. அவனுமே பெரிய ஒண்ணுமே பண்ணல. அவன் அச்சின்சன் ஒண்ணும் இல்ல. அவன் வந்து ஒரு 35 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. ஆமா, ஹட்சனோட மட்டுமே நம்பி இருக்கானுங்க. மிட்ஃபீல்டு ஓகே, நல்லா இருக்கு ப்ரோ. மிட்ஃபீல்டு வந்து பரவாயில்ல, ஏட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டெப்த் இருக்கு. பட் ஒரு விங்கர்ஸ், ஒரு 2 விங்கர்ஸ் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் மெட்டீரியல் மாதிரி வாங்கினா அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. அவங்களோட ஆப்பனண்ட் வெஸ்ட் ஹாம் ப்ரோ, அது வந்து முடிஞ்ச கேஸ்ன்னு தெரியும். அது 18th இருக்கானுங்க. என்ன தப்பு, என்ன மிஸ்ஸிங் ப்ரோ? இவங்க வந்து மிட்ஃபீல்டு மிஸ்ஸிங்கா இருக்கோ இங்க? ப்ரோ வெஸ்ட் ஹாம்ல வந்து நிறைய இது மிஸ்ஸிங். ஏன்னா அவங்க ஆக்சுவலா ரைஸ் வந்து இருந்த வரைக்கும் அந்த கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ணான்னு நினைக்கிறேன். வின் பண்ணதுக்கு அப்புறம் அவனை செல் பண்ணாங்க. அவனை செல் பண்ணிட்டு அந்த மாதிரி செல் பண்ணிட்டு அந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் ரொம்ப மட்டமா பண்ணாங்க. கரெக்டா ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணாம, இப்போ வந்து அவங்களுக்கு இன்னும் ஸ்டைலா பிளேனா அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணாம, இப்போ வந்து ஏதாவது மேனேஜர் வந்தானா அவனுக்கு ஏத்த மாதிரி சைனிங் பண்ணி இப்போ வந்து எல்லாருமே அந்த ஒரு ஜெல் ஆகல. அந்த பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பிளேயர்ஸ் மட்டும் தான் நல்லா இருக்கு. இந்த சூச்சக், ஓவன்லாம் மட்டும் தான் நல்லா இருக்காங்க தவிர மீதி எவனுமே அந்த அளவுக்கு வந்து செட் ஆகல. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து மிஸ் ஆகுது. ரைஸ் இருந்தப்போ அவன் இருந்தான். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த டீமை தாங்கிக்கிற மாதிரி இப்போ மிட்ஃபீல்டுல வந்து அதை மாதிரி, இப்போ டிஃபென்ஸ்ல அது மாதிரி ஒரு 2-3 பிளேயர் மிஸ் பண்றாங்க. அவங்களாம் இருந்தா தான் ஓரளவுக்கு டீம் செட் ஆகும். கரெக்ட். ஸோ இதை பத்தி நம்ம சொல்லணும் ப்ரோ. இப்போ ரைஸ் வித்த மணி எல்லாம் என்ன இதுல ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா வாங்கி போடுற பிளேயர்ஸ் எல்லாம் குவாலிட்டியே இல்லாத பிளேயர்ஸா வாங்கி போட்டிருக்கானுங்க. ப்ரோ கில்மன் வந்து 40 மில்லியன் வாங்கினாங்க ஊல்ஸ்ல இருந்து. அத மாதிரிலாம் சைனிங் பண்ணா என்ன பண்ண முடியும்? கரெக்ட். அதே மாதிரி ஸ்ட்ரைக்கருமே ஃபுல் க்ரூக் எல்லாம் வந்து ஒண்ணுமே காட்டவே இல்லை. ரொம்ப மட்டமானது. அவனை அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ லோன்ல போயிட்டான்னு நினைக்கிறேன்.
அப்ப இப்போ relegate ஆகப்படுங்க. இப்போ வந்து ஒரு 2-3 பிளேயர் இருக்கானுங்க. பொவனு, சோச்சக்கு, அதே மாதிரி வேன் பெசாக்கா, இவங்கெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் அவுட். கண்டிப்பா சாம்பியன்ஷிப் போய் ஆட மாட்டானுங்க. ஸோ எந்த டீமுக்கு போய் வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க இவங்கெல்லாம்? ஆனா ஆக்சுவலா வெஸ்டாம் இந்த ஜேன்ல வந்து ஒரு 2-3 சைனிங் பண்ணிருக்கானுங்க. ஆனா அந்த அந்த அளவுக்கு பெரிய ஆளுகள் நினைக்கிறேன். நான் பார்த்தேன் நியூஸ்ல பார்த்தேன். ஒரு 2-3 சைனிங்ஸ் பண்ண மாதிரி பார்த்தேன். அவங்க வந்து காப்பாத்துறாங்களா பார்ப்போம். ஆனா ரொம்ப டஃப் தான் நீங்க சொன்ன மாதிரி. ரெலிகேட் ஆகுறதான் மேக்ஸிமம். ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு மேல உள்ள டீம்லாம் கொஞ்சம் நல்ல பகிர்ச்சி வந்து ஜெயிச்சிடறாங்க. ஸோ இங்க வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா ஆடணும். ரிமைனிங் 7 மேட்சஸ்ல ஒரு 7 இல்ல 8 வின்ஸாவது எடுக்கணும். அது வந்து ரொம்ப டஃப்பான ஜாப். இப்ப ரெலிகேட் ஆயிட்டாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த போவன் கன்ஃபார்மா கிளம்பிடுவான். அவங்களோட மெயின் பிளேயரு ஸ்டார் பிளேயரே அவன் தான். அவன் வந்து இந்த சீசன்ல அவன் கன்சிஸ்டன்டா அவன் தான் கோல் ஸ்கோர் பண்ணிருக்கான். சோ வந்து அவன் வந்து கண்டிப்பா கிளம்பிடுவான். பாக்கெட் ஆல்ரெடி கிளம்புறான் இந்த ஜான் விண்டேவே. பிளாமிங்கோவோ எங்கேயோ அங்க கிளம்புறான்னு நியூஸ் பார்த்தேன். ஆல்ரெடி கிளம்புறான். ஓகே, யா. அப்படியே அடுத்த கேம் ஜம்ப் பண்ணிடலாம். நம்ம கிறிஸ்டல் பேலஸ் வெர்சஸ் அஸ்டன் வில்லா. ரொம்ப ரொம்ப டல்லா போச்சு 0-0. பட் வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு போய் இந்த மாதிரி ஒரு டிரா எடுக்கிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலா. அஸ்டன் வில்லா வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. கிறிஸ்டல் பேலஸ் ப்ரோ எஸ்ஏ வித்தாங்க, அப்புறம் வந்து ஒலிசே வித்தானுங்க. அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியே இல்ல. சர்ரு இருந்தான், சர்ரு வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தான். பட் அந்த 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 கிளியரா அந்த கிரியேட்டிவிட்டியுமே மிஸ் ஆகுது இங்க கிறிஸ்டல் பேலஸ்ல. ஆமா, அவங்களுக்கு ஒரு அந்த விங்கர் வந்து செட் அவங்க போனதுக்கு அப்புறம் அது செட் ஆகல. இப்போ வந்து பிரெண்டன் ஜான்சன் வாங்கிருக்காங்க. ஆக்சுவலா ஜான் விண்டல் வாங்கிட்டாங்க ஸ்பர்ஸ்ல இருந்து. அவன் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கோல் ஸ்கோரர். அதனால அவன் சைனிங் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி இருந்தும் ப்ரோ இது முக்கியமா அந்த எஃப்ஏ கப் விட்டோம். இந்த ஃபாரஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. ஆமா, ஃபாரஸ்ட் அவுட், கிறிஸ்டல் பேலஸும் அவுட். கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஒரு லோயர் டிவிஷன் டீமோட அவுட். ஃபாரஸ்ட் யாரோ தோத்தாங்க, அவங்களும் ஒரு லோயர் டிவிஷன் டீமோட அவுட். ஆமா, கிறிஸ்டல் பேலஸ் வந்து மிக்கல்ஸ்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு இதுல தோத்துருக்காங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து யாரோட ரெக்ஸாமோட தோத்துரு. ரெக்ஸாம் வந்து நல்ல டீம். இந்த பெனால்ட்டில தோத்தாங்க. இது வந்து மெயினா சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த வாட்டி பிரீமியர் லீக் டீம்லாம் போய் எஃப்ஐ கப்ல போய் அவுட் ஆகுறதெல்லாம் ரொம்ப மட்டமா இருக்கு. பேலஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அந்த 3 மேட்சஸ் பெர் வீக் ஆட முடியல அவங்களால. அந்த ஸ்குவாட் அந்த அளவுக்கு இல்ல. அதனால வந்து அவங்க ரொம்ப திணறாங்க. மட்டேட்டாவும் லாஸ்ட் சீசன் ஃபார்ம் இல்ல. சோ அது வந்து அவங்களுக்கு ஒரு மேஜர் வந்து வீக்னஸ் மாதிரி. அப்படி ரிசல்ட்ஸ் எடுக்க முடியல. அப்படி இருந்தாலுமே அந்த 13th பொசிஷன் அவங்களோட பொசிஷன் ஏதோ தப்பி தவறி அவங்க வழக்கம் போல பொசிஷன் 9th 8th முடிச்சிருக்கானுங்க. பட் அவங்களுக்குனே சிமெண்ட் பண்ணி வச்சது அந்த 12வது 13வது இடம். அது வழக்கம் போல வாங்கிடுவாங்க. அது பிரச்சனை இல்ல. ஒரு 2 பேர் இருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல, ஹியூஜஸும் அப்புறம் வந்து வாட்டனும் இருக்கானுங்க. 2 பேருமே டாப் குவாலிட்டி ப்ரோ. இந்த டீம்ல இருக்கிற ஆளுங்க கிடையாது. வில்லியர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வாட்ஃபெல்ல இருந்து வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து ஒரு பேலஸ்க்கு வந்து சூட் ஆகிற பிளேயர் தான். அவன் வந்து இதை விட ஹையர் டீமுக்கு போனா இந்த அளவுக்கு ஆடுவானது இல்லை. ஏன்னா அவன் பிளேக்கு இது செட் ஆயிடுச்சு. அந்த வாட்டன் வந்து செம்ம குவாலிட்டி. அவன் வந்து கண்டிப்பா டாப் 6 டீம்ல ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா வாங்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா ஆடுறான். அவன் அந்த த்ரூ பாஸ், அந்த பாசிங் எல்லாம் வந்து ஒன் டச் பாசிங் எல்லாம் செமையா போடுறான் ப்ரோ. செமையா பிளே பண்றான். கண்டிப்பா அவன் வந்து டாப் 6 டீம்ல வந்து வாங்கிடுவான். ஏன்னா யங் பிளேயர் வேற, 20 வயசு தான் வந்து நினைக்கிறேன். முனஸ் இன்ஜுரியில போனது ரொம்ப பெரிய எஃபெக்ட். முனஸ் போனா அவங்களுக்கு வந்து ரொம்ப டிராபேக் ஆயிடுச்சு. அவன் போனால இருந்து ரொம்ப அவங்களால சமாளிக்க முடியல. ஏன்னா அந்த சைடு வந்து அந்த நேத்தர் கிளீனா அவனை போட்டிருக்காரு. ஒரு குவாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் கூட இல்ல. அதே மாதிரி லெஃப்ட் பேக்குமே அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளேயர் வேணும். ரொம்ப நாளா லெஃப்ட் பேக் இல்லாம விளையாடிட்டு இருக்கானுங்க அவங்க ப்ரோ. ஆனா அவங்களால வாங்க முடியல. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு மணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இப்ப எஸ்ஏ வித்தா, அப்புறம் வந்து கிளைனே ஒலிசே இருந்தா, ஒலிசே வித்தானுங்க. நல்ல நல்ல ப்ரோ இருந்தாலும் அவங்க வந்து ஸ்மால் கிளப் தானே. வந்து அவனை வித்தாலுமே அவங்களுக்கு வந்து ரெவன்யூ அந்த அளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியல. பண்ணாதான் அவங்களால வந்து சஸ்டெயின் ஆக முடியும். அவங்கள வித்து தான் அவங்கள சஸ்டெயின் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்யூ வேற ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர்ல போற மாதிரி, அதுவும் அவங்களுக்கு பெரிய அடி. என்னன்னா கிளாஸ்னரும் கிளம்பிடுவான் சம்மர்ல. சோ அதுக்கப்புறம் அவங்க ரீபில்டு பண்ண சம்மர்ல தான். இப்போ இந்த சீசன் ஒண்ணுமே பண்ண முடியாது. 12th அந்த 13th முடிச்சுட்டு சம்மர்ல ரீபில்டு பண்ணணும் அவங்க. அதே மாதிரி ஒரு சிபி இருக்காங்க, லாக்ராய்ஸ்னு ஒரு சிபி இருக்கான்.
செம்மையானோம். சூப்பர் 3. யா அஸ்டன் வில்லா அவங்க ஆப்பனன்ட்டு சம்மர் ரன்ல இருக்கானுங்க. இந்த மேட்ச் டிரா தான் இருந்துச்சு, பட் சரியான ரன்ல இருக்கானுங்க ப்ரோ. 3rd பிளேஸ்ல இருக்கானுங்க. நம்ம டைட்டில் கண்டென்ஷன்னே சொல்லலாம், டைட்டில் கண்டென்டர்னே சொல்லலாம் அவங்கள. ஆமா, இப்போ அட் ஸ்டேஜ் டைட்டில் கண்டென்டர் தான் கண்டிப்பா. இந்த மேட்ச் வந்து பர்டிகுலரா எல்லா மேட்சும் எக்ஸி ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. இந்த மேட்ச் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. காட்டா போயிட்டாங்க கரெக்டா. இந்த மேட்ச் அவையில போயிட்டு வின் பண்ணி 1-0 வழக்கம் போல 2-1 வின் பண்ணிலாம் பார்த்தாங்க. ஆனா முடியல. ஆனா FA கப்ல வந்து அவங்க ப்ராக்ரஸ் ஆயிட்டாங்க. ஸ்பர்ஸோட வின் பண்ணாங்க. 2-1 வின் பண்ணி ப்ராக்ரஸ் ஆயிட்டாங்க. கரெக்ட். யா இங்க வந்து பேட்கின்ஸ் வந்து கிளியரா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தான், பட் சடனா இப்போ ஒரு ஃபார்முக்கு வந்துட்டான். இப்போ நல்ல ஃபார்ம்லங்க. இந்த மேட்சே ஒரு 2-3 சான்சஸ் வந்துச்சு. அவன் வந்து ஒரு கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனா வந்து பழைய ரன் கொடுக்குறான். இப்போ வந்து பழைய ரன் கொடுத்துட்டு கரெக்டா பால் வரும். வாக்ஸல் ரன் கொடுப்பான்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 15 மேட்ச் ஒரு 14 மேட்ச் அவனுக்கு வந்து அந்த வரல அந்த அளவுக்கு. அவனுக்கு வந்து பாலே போகாத மாதிரி இருக்கும். தனி ஆடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ கடைசி ஒரு 4-5 மேட்சா வந்து சூப்பர் ஃபார்ம்ல இருக்கும். யா கரெக்டா FPL ராஜர்ஸ் எடுத்து போட்டேன். நான் எப்பெல்லாம் பிளேயர்ஸ் எடுக்கிறேன்னா அப்பையில இருந்து வந்து இப்ப அடிக்க மாட்டேங்கிறானுங்க கோல்ஸ் எல்லாம். அவங்களுக்கு வந்து கிளியரா ஒரு விங்கர் மாதிரி ஆள் தேவைன்னு எனக்கு தோணுது ப்ரோ. அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்க கானா கேலகர் வந்து ஆல்மோஸ்ட் சைன் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. லோன் பிளஸ் ஆப்ளிகேஷன் ஸ்பர்ஸ் ஹைஜாக் பண்ணாங்க. அவங்களுக்கு இல்ல கரெக்டா வந்து அட்டாக் பண்ணான்னு தெரியல. கேலகர்லாம் சம பிளேயர், சூப்பர் பிளேயர். இல்ல அவங்க ஸ்பர்ஸ் வந்து லோன் கேட்கல, ஸ்ட்ரைட்டா பெர்மனன்ட் அங்க பிட் பண்ணிட்டாங்க. அதுல வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அவன் நல்ல பிளேயர். ஆமா, இப்ப வில்லாக்கு வந்து அவன் வந்திருந்தானா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து டெப்த் வந்திருக்கும். நல்ல டெப்த். யா பிளேயர் ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. ஸ்பர்ஸ் மாதிரி டீமுக்கெல்லாம் இப்போ வந்து அதுலலாம் இன்ட்ரெஸ்ட், அந்த ப்ராஜெக்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட் பண்ணி போகிறான். அதுவே பெரிய விஷயம். பட் யா பார்ப்போம். ஃபுல்ஹாம் வெர்சஸ் செல்சி ப்ரோ நம்ம மேட்ச்சு. இந்த மேட்சுக்குள்ளே போனால் நம்ம வந்து கொதிச்சு எழுந்துருவோம் நம்ம ஃபேன்ஸா. பட் இதுக்குள்ளே மேட்சுக்குள்ளே போக வேணாம். செல்சி அண்டர் த நியூ மேனேஜர் FA கப்பை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன டீம் தான், பட் ஃபுல்லாக பொசிஷன் செம்மையாக இருந்துச்சு. கடைசியாக கோல்ஸ் அடிச்சானுங்க. என்ன எதிர்பார்க்குறோம் ப்ரோ செல்சிட்டேருந்து? ப்ரோ ஃபர்ஸ்ட் அவன் வந்து பண்ண வேண்டியது இந்த டிசிப்ளினை செட் பண்ணும். ஃபுல்லா மேட்ச் போவானா, ஆனா அந்த ரெட் கார்டுலனா இல்லைன்னா ரிசல்ட் வேற. இப்போ வந்து இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கியே ஒரு 3 மேட்ச் தோத்துரும் பிரைட்டன், யுனைடெட், ஃபுல்லாமே. இப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிட்டான். ரெட் கார்டு இனிமே வாங்க கூடாது, இந்த சீசன் எண்டு வரை வாங்க கூடாது. அது ஃபர்ஸ்ட் அவன் சரி பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு அவன் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டைல் வைஸ் பார்த்தா வந்து கொஞ்சம் சிமிலரா தான் இருக்கும் மரஸ்கா மாதிரி. வந்து ரொம்ப சேஞ்ச் எல்லாம் இல்லை. இப்போ வந்து திருப்பி பேக் 3 கவுண்டர் அட்டாக் அத மாதிரி போகாம பொசிஷன் ஃபுட்பால் தான். மரஸ்கா எப்படி ஆடுறான்னா சிமிலரா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஆடுறான். மரஸ்கா வந்து பில்டப் பண்ண மாதிரி பிளேயர்ஸ் வச்சு பண்ண அதை மாதிரி தான் பண்றான். அதனால வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை இருக்காது அவன் ஃபுட்பால் டிரான்சிஷன் பண்ண. ஸோ இதுக்கு மேல அவன் வந்து அதான் டிசிப்ளின் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த விங்கர்ஸை வந்து ஃபயர் பண்ண வைக்கணும். ஏன்னா 2-3 விங்கர்ஸ் வாங்கிருக்கோம். யாருமே இந்த வரைக்கும் ஃபயர் பெருசா பண்ணவே இல்லை. அவங்கள வந்து அவனுங்க அந்த டிலாப், இந்த கோல் ஸ்கோரர்ஸ், இந்த ஃப்ரெண்ட் 3 வந்து ஃபயர் பண்ண வச்சுக்கணும். வச்சுட்டானா இந்த சீசன் இதுக்கு மேல ஒரு நல்ல சீசனா முடியும். ஏன்னா கரபோ கப் செமிஸ்ல இருக்காங்க, FA கப் ப்ராக்ரஸ் ஆயிட்டாங்க. இப்போ 2 கப்பையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ரெட்ல ஏதாவது ஒன்று வின் பண்ண பார்க்கணும். யார ஸ்ட்ரைக்கரா ப்ரிஃபர் பண்றாங்க ப்ரோ? டெலாப்பா தான் ப்ரிஃபர் பண்றானா? இனிமே டெலாப்பா தான் பார்க்க முடியுமா ஸ்ட்ரைக்கரா, இல்லனா பெட்ரோ தான் வருவானா? ப்ரோ ரொட்டேஷன் தான். ஒரு மேட்ச் இவன் ஆடுவான், ஒரு மேட்ச் அவன் ஆடுவான். அந்த மாதிரி ரொட்டேட் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ பால்மரும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த இன்ஜுரி ப்ராப்ளம் லைட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா டெலாப் போட்டு நம்பர் 10 ஜோ பெட்ரோ கூட ஆளும். யா ஓகே. டிரான்ஸ்ஃபர் விண்டோல ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அப்படியே ஃபுல்ஹாம் போயிடலாம். ஃபுல்ஹாம் ப்ரோ, ஃபுல்ஹாம் வந்து நம்ம அப்படியே தட்டி இதே பொசிஷன்ல வந்துடுறானுங்க. சூப்பரா ஆடுறானுங்க இப்போ. ப்ரோ கடைசி ஒரு 4-5 மேட்சா சம ஃபார்ம்ல இருக்காங்க. சூப்பரா இருக்காங்க. இந்த FA கப்ல வின்னு நினைக்கிறேன் ஃபுல்ஹாம் இல்லையா? ஆமா, FA கப்ல வின்னு. சைலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான் மார்க்கோ சில்வா. வந்து ஒரு 3-4 வருஷமா இருக்கானா மார்க்கோ சில்வா? ஆமா, 4 வருஷம் இருக்கான். அந்த PLலயே இருக்கான் பாருங்களேன். சாம்பியன்ஷிப் போய் முன்னாடிலாம் அந்த சாம்பியன்ஷிப் போயிட்டு அப்புறம் திருப்பி PL வருவாங்க, திருப்பி சாம்பியன்ஷிப் போவானுங்க. இப்போ ஒரு 2-3 வருஷமா PLலயே தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். கூடோஸ் டு அவன் ப்ரோ, மார்க்கோ சில்வா.
ப்ரோ ஃபுல்லா ஆமா அவன் வந்து அவன் பிளே வந்து கொஞ்சம் நல்ல பிளே ப்ரோ, கொஞ்சம் ப்ராக்ரஸிவான இந்த பஸ் கவுண்டர் அட்டாக் எல்லாம் பண்ண கிடையாது. அவன் வந்து ஃபுல்லா பிரஸிங் ஸ்டைல் தான். அவன் வந்து எந்த டீம்னாலுமே பிரஸ் பண்ணி நம்ம வின் பண்ணி கோல் போடுவோம். அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டைலு. அது வந்து அவங்க பிளேஸ்க்கு சூட் ஆகுது. ரெக்யூப்மெண்ட் கொஞ்சம் நல்லா பண்றாங்க அவங்க. ஸ்மார்ட்டா பிளேயர்ஸை தூக்கிட்டு வருவாங்க. வந்து இந்த ஹாரி வில்சன்லாம் வந்து செம ஃபார்ம்ல இருக்கான். லிவர்பூல்ல இருந்து ஒரு 15 மில்லியனோ அவ்வளவுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த எமில் ஸ்மித்ரோ இது அர்சனல்ல இருந்து 15 மில்லியன். இது மாதிரி பிரெஞ்சு பிளேயர்ஸ் எல்லாம் அங்க இந்த பெரிய டீம்ல இருந்தவங்க கூட்டிட்டு வந்து இந்த டீம்ல போட்டு செட் பண்ணிட்டாங்க. செமையா செட் பண்ணிட்டு இப்போ வில்சன்ல செம ஃபார்ம்ல இருக்கான். 2ஆம் ஃபார்ம்ல எல்லா மேட்சும் கோல் போட்டு இருக்கான். செமையா இருக்கான். ஹாரி வில்சன் ரோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடியல, அவுட்புட் பார்க்க முடியல, ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அவன்கிட்ட. ஆமா, ஆனா அந்த குவாலிட்டி மிஸ் ஆகுதோ அந்த டீம்ல. ஒரு 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 நல்ல விங்கர் இல்ல, ஒரு ஸ்ட்ரைக்கர் இல்லாத மாதிரி. ஏன்னா ஜிமினஸ் தான் ஜிமினஸ் நல்லா தான் ஆடுறான் ப்ரோ. ப்ரோ இந்த நம்ம மேட்ச் கோல் போட்டோம்ல, செம ஹெட்டர். ஆனா அவங்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொட்டேட் பண்ண ஆள் இல்ல, பட் டெப்த் இல்ல. மெயின்ல அவனுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க, டீசெண்டா இருக்காங்க. டக்குன்னு போயிடலாம். பிரென்ஃபோர்ட் வர்சஸ் சண்டர்லாண்ட் 3-0 பிரென்ஃபோர்ட் வின்னு. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பிரென்ஃபோர்ட் ப்ரோ. ஆமா ஆமா, தியாகோ வந்து கொஞ்சம் நடுவுல ஒரு 4-5 மேட்சா கோல் போடல. இப்ப திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டான், போட்டு பொழக்கிறான். அவங்க ஃப்ரெண்டும் வந்து சூப்பரா இருக்கும். அந்த சேடேவும் தியாகோ அவங்க காம்போ வந்து மாத்தி மாத்தி கோல் அடிச்சிடறானுங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. அது ஓம்ல வேற, அதனால நல்லா எப்பவுமே நல்லா ஆடுவாங்க. அவங்க ஸ்டைலுக்கான டீம் கரெக்டா இருக்கு ப்ரோ. இப்போ வந்து அவங்க ஸ்டைலுக்கான டீம் பாத்தீங்கன்னா இந்த அட்ஜரு, கொலின்ஸ், அப்புறம் வந்து லூயிஸ் பாட்டரு, ஸ்காடே, அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜீசஸ், அப்புறம் மிட்ஃபீல்ட் 3லயுமே வந்து ஜென்சன் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஒரு 3-4 பேர் இருக்கானுங்க. டாம்ஸ்கார்ட் இருக்கான். ஸோ அவங்க டீமுக்குன்னு கரெக்டா இந்த மாதிரி ஆளுங்க தான் பெர்ஃபெக்டா சூட் ஆவானுங்க. அதாவது கவுண்டர் அட்டாக்கிங்ல இது ஆடுற மாதிரி. ஆமா, கவுண்டர் அட்டாக்கிங்ல வந்து அவங்க ப்ரோ இது கிளப்புக்கான ஒரு ஸ்டைலுன்னு பார்த்தா இவங்க தான் பெர்ஃபெக்டான அந்த டீம். எங்களுக்கு கிளப்புக்கா ஒரு ஸ்டைல் இருக்கு. மேனேஜர் எவனாலையும் போடுவோம். ஆனா அந்த ஸ்டைலுக்கு வந்து கரெக்டா ஆட்டாங்கன்னா சூட் ஆயிடும். பிளேயர்ஸும் அதே மாதிரி அதுக்கு தான் வாங்குறாங்க. எங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா எல்லாருமே பெர்ஃபெக்டா ஆகிருக்காங்க. இப்போ வந்து எம்பிஎம்ஓ விசாலாம் போனாங்க. அவங்களை ரீப்ளேஸ் பண்ண இகாத்தியாகோ ஜாடேன்னு கரெக்டா ஒரு 2 பிளேஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் திங்கிங் பண்ணாதான் அதெல்லாம் பண்ண முடியும். ரைட். சண்டர்லாண்டு திடீர்னு ஒரு 5 கேமா ரன்னே இல்ல, வின்னே இல்ல. 4 டிரா ஒரு லாஸ்க்கு திருப்பி 10th பிளேஸ்க்கு போயிட்டானுங்க. அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த சைனிங்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்கானுங்க. பட் கிளியரா ஃபார்வர்ட் அந்த ஃபினிஷிங் குவாலிட்டி இல்ல ப்ரோ. உங்களுக்கு கோல் அடிக்கிற குவாலிட்டி இல்லையோ? ஆமா, அந்த ராபரி இருக்கான். அது வந்து இவன் இன்னொருத்த என்ன இஸ்லிடோரா, அவன் வந்து ஆமா இசிடார். அவங்க 2 பேரும் இருக்காங்க. அதான் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கோல் ஸ்கோரர் இல்ல. போய் பிரென்ஃபோர்ட்ல இகாத்தியாகோ இருக்காம்ல, அவன மாதிரி ஏதாவது ஒரு கோல் ஸ்கோரிங் இருந்தா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்கும். இவங்க வந்து அக்கேஷனலா போடுறாங்க கோல், ஆனா வந்து கன்சிஸ்டன்டா போட மாட்டாங்க. எஃப்ஏ கப்ல ஆனா வின்னு நினைக்கிறேன் எவர்டனோட 4 பெனால்டி சேவ் பண்ணிருக்கான் அந்த ரோப்ஸ். ஏதோ அது செம வின்னு. திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணா சூப்பரா இருக்கும். திருப்பி இந்த வின்னிங் ஃபார்முலாக்குள்ள வந்தா நல்லா இருக்கும். போனமத் வர்சஸ் டாட்டனம் ப்ரோ 3-2 போனமத் வின்னு. இது வந்து அப்செட் எல்லாம் கிடையாது. டாட்டனம் ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு இதெல்லாம் அப்செட் கிடையாது. போனமத் ஹோம்ல ஸ்பர்ஸ்க்கு அவே சொல்றேன். ஹோம்ல ஜெயிக்க மாட்டாங்க, அவேல போய் எப்படி ஜெயிப்பாங்க? ஆமா கரெக்ட். ஸ்டார்டிங்ல சூப்பரா ஆரம்பிச்சாங்க போனமோத். பட் அப்படியே அடி வாங்கி 15th பிளேஸ்க்கு வந்துட்டானுங்க. இந்த வின் ஆனாலுமே 15th பிளேஸ் தாங்க. சேல் ஆஃப் செமன்யோ ப்ரோ. நான் ஆக்சுவலா எஃப்ஏ கப் பார்த்தேன். நான் செம்மையா ஆடுறான் ப்ரோ. கரெக்டா அந்த ஸ்பர்ஸ் மேட்ச் வருவான், ஃபேர்வெல் மேட்ச், அதுல கரெக்டா கோலை போட்டு வின் பண்ணி விட்டான். அது ஒண்ணு. அந்த கோல் செம்ம கோல், வெளியிருந்து சொல்லிட்டான். ஸ்பர்ஸ்லயும் வெளியிருந்து ஒருத்தன் கோல் போட்டான். யாரு வந்து இவன் மேட்டிஸ் டெல் வந்து கோல் போட்டான். இந்த மேட்ச் பார்த்தா ஆக்சுவலா பிரெண்டன் ஜான்சன் வித்துட்டு பார்த்தா குடூஸ் இன்ஜூரியில போயிட்டான். இவனுக்கு டீமுக்கு இப்படிதான் இப்படி அமைதுன்னு இல்ல. கரெக்டா அவனை வித்துட்டு அவன் இருந்ததாவது அவனை ஆட வச்சிருக்கலாம். அவனை வித்ததுக்கு அப்புறம் இவன் இன்ஜூரியில போயிட்டான். ஏற்கனவே கிரியேட்டிவிட்டியே கிடையாது. அப்ப போய் ஜான்சனை வித்துருக்கானுங்க. ஆமா, கோல் ஸ்கோரிங் ஆள் இல்ல. ஏன் அவனை வித்தாங்க இல்ல. இப்போ சொலாங்கி வந்துட்டாங்க அந்த எஃப்ஏ கப்ல. ஆனா அந்த ஆஸ்டன் வில்லாவோட அவுட் ஆயிட்டாங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளேயர்ஸ் 2-3 பேரும் வராங்க. இப்ப கேலகரும் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து எப்படி ஆடுறாங்கன்னு பார்ப்போம்.
அதே மாதிரி நீங்க போன்மோத் வந்து இத்தனை பேர் வித்துட்டாங்க. இப்போ செம்மனியும் போயிட்டான் மெயின் பிளேயர். அப்படி இருந்து அவங்க வந்து நல்ல ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு போ, நல்லா ஆடுறாங்க. இப்போ எஃப்ஏ கப்லயும் வந்து கொஞ்சம் நெக் டு நெக் போனாங்க நியூகாசிலோட. ஆக்சுவல் டிரா பெனால்டில லாஸ் ஆனாங்க. அவங்க வந்து எத்தனை பிளேயர்ஸ் வித்தாலுமே நாங்க வந்து எங்க ஸ்டைல் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கிங் ஸ்டைல வந்து விட மாட்டேங்கிறாங்க. அது வந்து அவங்கள்ட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. செமன்யோ சிட்டி வரும்போது பேசுவோம் அவனை பத்தி. ரைட். அவங்க டீமுக்கு கிளியரா வந்து ஒரு சிபி பேர் வந்து தேவை அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே வந்து பெரிய டீம் போனா. அவன் பேர் என்ன மறந்துருச்சு எனக்கு. செனசி இருக்கா, செனசி இருக்கான். அவன் தான் செனசி தான் இப்ப மெயின் ஆடுறான், சூப்பரா ஆடுறான். இவன் சபர்னியும் யூசனும் டீன் யூசன். கிளியரா அந்த ஒரு சாலிடிஃபை பண்றதுக்கு சிபி பொசிஷனுக்கு ஆள் தேவை. நம்ம அப்படியே மேன் சிட்டி வர்சஸ் பிரைட்டன் போயிடலாம். நீங்க சொன்ன மாதிரி மேன் சிட்டி செமன்யோட அக்விசிஷன் வந்து செம்ம. ஆக்சுவலா அதை தேவை, அந்த இது தேவை அவங்களுக்கு, அந்த ரோல் சரியான அக்விசிஷன் அவங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு வந்து இந்த ஹாலண்டுக்கு அப்புறம் ஒரு கோல் ஸ்கோர் தேவை, கன்சிஸ்டன்ட் கோல் ஸ்கோர். அதே மாதிரி நம்ம செமன்யோ சொல்லிட்டு இருந்தோம் சீசன் ஸ்டார்டிங்ல, நம்ம சொன்னோம் இவன் தான் பெஸ்ட் லெஃப்ட்ங்கிற மாதிரி எங்க பிஎல்ல கண்டிப்பா டாப் 6 டீம்ல ஒருத்தர் வாங்கிடுவாங்க. அதே மாதிரி எல்லா டீமுமே இவனுக்கு வந்து போட்டி போட்டு இப்போ சிட்டி வந்து நாங்க வந்து ஃபுல்லா அந்த ரிலீஸ் கிளாஸ் ஏதோ பே பண்ணி நாங்க டக்குன்னு எங்களுக்கு முக்கியமா தேவைன்னு கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா சிட்டி இன்னும் டைட்டில் ரேஸ் இருக்காங்க, 6 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஸோ அவங்க வந்து அதை வந்து எப்பவுமே சிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைட்டில் ரேஸ்ல இருக்கிறதா அந்த சேனலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி எப்படியே டைட்டில் அடிக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க கரெக்டா. இந்த எஃப்ஏ கப்ல வந்து ஒரு டீம் போட்டு 10 கோல் போட்டு பொழந்தாங்க. சரியான கோல், சரியான மேட்ச். ஆனா பாருங்க இந்த மேட்ச்ல எதுக்கு ஹாலாண்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியல, லூசு பசங்க மாதிரி. ப்ரோ தெரியல எதுக்கு ஸ்டார்ட் பண்ணதில்ல ப்ரோ. ஆனா பிரைட்டன் மேட்ச் ஒன்னு சொல்லணும், வின் பண்ணிருக்கணும் சிட்டி. பிரைட்டன் பாக்ஸுக்குள்ள 2 வாட்டி கொடுத்தானுங்க பால, ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணிருந்தா ஈஸி வின். வந்து ஹாலாண்ட் ஃபினிஷும் பண்ண மாட்டீங்கன்னா இப்போ லக்லயும் போகுது. ஒரு இது போஸ்ட் அடிச்சான்னு நினைக்கிறேன் நானு. லக்குமே இல்ல அவனுக்கு. சிட்டி ஆல்ரெடி ஆக்சுவலா வின் பண்ண வேண்டிய மேட்ச். பிரைட்டன் இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்தாங்க, தட்டு மாதிரி எஸ்கேப் ஆகி டிரா பண்ணிட்டு வந்துட்டாங்க. யா, டாக்கிங் அபவுட் பிரைட்டன் ப்ரோ, அவனுக்குமே வந்து 11th பொசிஷன்ல இருக்கானுங்க. நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனு. 5th இருந்து 15th வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் எல்லா டீமுக்குமே. ஸோ வந்து ஒரு வின் அந்த மாதிரி எடுத்தாலே நம்ம வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம போத்துல நம்ம 8th வந்துட்டோம்ல, அதேதான். ஆமா, பிரைட்டன் வந்து கிளியரா அதே மாதிரி அந்த பெரிய பெர்ஃபார்ம் குவாலிட்டி இல்ல ப்ரோ அந்த பிளேயர்ஸ்க்கு. இப்போ வெல்பேக் செம குவாலிட்டியா இருக்கான். அவனை விட்டா வந்து ரட்டர்லாம் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட் ஃபார்ம். ரட்டரு இப்போ மிட்டோமாவே இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்கானுங்க. மிட்டோமா இந்த சீசன் ரொம்ப போற ஆட்டுனா ஆக்சுவலா. ஆனா சிட்டி மேட்ச் கோல் போட்டான், அவன் தான் கோல் போட்டு டிரா பண்ணான். அவங்க வந்து இன்னும் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த, ஆனா அவங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அதான் கரெக்டா இருக்கும். அவங்க வந்து யங் பிளேயர்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி அவங்க எப்பவுமே வந்து அந்த டாப் 4 டாப் 6 எல்லாம் ஏம் பண்ணனா இன்னும் கொஞ்சம் செல்லிங் கிளப்பா இருக்கக்கூடாது. ஆனா அவங்க செல்லிங் கிளப்பா தான் இருக்காங்க. இப்ப சம்மர்லயும் வந்து பழையபா முக்கியமான 2-3 பிளேயர்ஸ்க்கு வித்துருவாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அவங்க இருக்கிற பொசிஷன் கட்டதான் 11th இருக்கிறதே பெரிய விஷயம் தான். யா, அப்படியே டக்குன்னு போயிடலாம். எவர்டன் வெர்சஸ் உல்ஸ் பத்தி பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பா சாம்பியன்ஷிப் போயிருவானுங்க. ஆனா இந்த ஆக்சுவலா இந்த கடைசி ஒரு 2-3 மேட்ச் கொஞ்சம் நல்லா ஆட்டுங்க. எஃப்ஏ கப்லயே வின்னு நினைக்கிறேன், இன்னும் டிரா பண்ணாங்க. கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி கடைசியா சில மேட்சஸ் வந்து நல்லா அட்டாக்கிங்கா இருக்கானுங்க. அங்கேயுமே வந்து இந்த ஹுவாங் ஹி சான், அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க எவனுமே ஃபயர் ஆகல. இவங்கெல்லாம் சாம்பியன்ஷிப் போனா இவங்களும் எந்த டீம் வாங்குவாங்கன்னு தெரியல எனக்கு. லார்சன்லாம் கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு மிட் டேபிள் கிளப் வைக்கிறாங்க. அவன் வந்து ஆக்சுவலா நல்ல பிளேயர். லாஸ்ட் சீசன் 17 கோல்ஸ் அடிச்சான். இந்த சீசன் அவனுக்கு வந்து செட்டே ஆகல இந்த அளவுக்கு இப்போ வர. எவர்டன் ப்ரோ, எவர்டன் வந்து அவங்களுமே வந்து ரீசன்ட் ஸ்ட்ரகிள்ஸ் 12வது பிளேஸ்ல தான் இருக்கானுங்க. இந்தியா ஆப்கானுக்கு போனா அது வந்து பெரிய அடி அவங்களுக்கு. ஸோ அவங்க தவிர பார்த்தா கிரியாலிஷ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருந்தான். இப்போ சடனா அவனுமே வந்து அவுட்புட் கொடுக்க மாட்டேங்கிறான். குவாலிட்டி ஸ்ட்ரைக்கருமே இல்ல. பேரி பெட்டோ 2 பேரும் தான் இருக்கானுங்க. அதான் பிரச்சனை அவனுக்கு, அந்த மெயின் பிரச்சனை. ஆக்சுவலா கால்வர் லிவன் இப்ப இருந்துதான் நல்ல செட்டா இருப்பான். அவனை வித்துட்டு தான் இவனுக்கு வாங்குறாங்க. அவன் லீட்ஸ்ல போய் போட்டு பொலன்னு பொழந்துருக்கான், செமையாடுறான். இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் ரோல் தான் மிஸ். வந்து கன்சிஸ்டண்டா கோல் ஸ்கோரிங் பண்ணது வந்து முன்னால அந்த லுகாக்கோன்னு இருப்பான்.
அவங்க வந்து அப்ப எப்பவுமே அந்த ஸ்டேக்கர் வந்து செட் ஆயிடும். கால்வர்ட் லிவின் வந்து கொஞ்சம் 2-3 சீசன் முன்னாடி நல்ல ஃபார்ம்ல இருந்தான். இப்போ இந்த வாட்டி இந்த 2 ஸ்டேக்கர் வந்து அந்த அளவு செட் ஆகல. அதுவும் இல்லாம அவங்க ஹோம்ல வந்து கொஞ்சம் இந்த குனிச்சன் பார்க் மாதிரி இல்ல. இந்த ஹோம்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. நியூ ஹோம்னால கொஞ்சம் செட் ஆக டைம் ஆகுது. இந்த மேட்ச் 2 ரெட் கார்டு வேற. யா பர்ன்லி வெர்சஸ் மேன் யுனைடெட். பர்ன்லி வந்து 2-2 டிரா பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ரிசல்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன்னா நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. லீட்ஸ் மாதிரியே லீட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வருது, ஆனா பர்ன்லிக்கு ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது. ஆமாமா, பர்ன்லி வந்து நல்லா தான் ஆடுறாங்க. அவங்க பிளே வந்து எப்பவுமே நல்லதா இருக்கும். அவங்க ஸ்காட் பார்க்கரா அவன் ஸ்டைல் வந்து எப்பவுமே நல்லதா இருக்கும். கொஞ்சம் நல்ல பொசிஷன் வச்சுக்கிட்டு நல்லா தான் ஆடுவாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து ஆக்சுவலா யுனைடெட் வின் பண்ணிருக்கோம். அது நிறைய சான்ஸ் வந்துச்சு. செஸ்கோ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஃபயர் ஆயிருக்கான். இந்த வாட்டி நிறைய செஸ்கோக்கே ஒரு 2-3 சான்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஒரு 2-3 இன்னும் ஒரு 2 போஸ்ட் ஒரு 2 படும் நினைக்கிறேன். அதை வந்து உள்ள போட்டிருந்தா வின் பண்ணிக்கலாம். ஏன்னா பர்ன்லி அடிச்ச 2 கோலுமே கொஞ்சம் ஒன்னு டிஃப்ளெக்ஷன்ல போச்சு, இன்னொன்னு லாங் ரேஞ்சில இருந்து. ஸோ வந்து டிரா இருக்க வேண்டிய மேட்ச் இல்லை, யுனைடெட் வின் பண்ணிக்க வேண்டிய மேட்ச். ஆனா அவங்களுக்கு கரெக்டா அமோரியம் போயிட்டான். இன்டரி மேட்ச் ஆடினாங்க. அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆஃப் அமோரிம் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் எம்போமோ அண்ட் டியாலோ ஆப்கான்ல திரும்பி வரானுங்க. ஏன்னா அவங்க டீம் தோத்து போயிடுச்சு ஆப்கான்ல. ஸோ அடுத்த கேம் வீக்கே அவங்க பார்க்கலாம். பெரிய பூஸ்ட் ப்ரோ மேன் யுனைடெட்க்கு. ப்ரோ பூஸ்ட் தான். ஆனா என்ன எஃப்ஏ கப்லயே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவுட் ஆயிட்டாங்களே. கரெக்ட். கரபாவிலே அவுட். இதுக்கப்புறம் பிஎல் மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து அவங்க கண்டிப்பா டாப் 6 முடிக்கணும். இந்த ஏன்னா வேற மேட்சஸே இல்ல அவங்களுக்கு. ஃபுல்லா பிஎல் மட்டும் தான். அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணும். ஆனா யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்புக்கு இது வந்து கொஞ்சம் சர்கல் தான். இப்போ வந்து இன்டரிம் வந்து மைக்கேல் கேரிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ண போறேன் நினைக்கிறேன். அவன் வந்து என்ன பண்ணாலும் 7th பொசிஷன் இருக்கானுங்க. இப்போ வந்து இந்த புது மேனேஜர் வருவாங்க. ஸோ இப்போ இந்த மெயினும் அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரூனோ பெர்னாண்டஸ் இவனுமே வந்து முன்னாடி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு இதுன்னே சொல்லலாமா? நான் அது இப்போ நியூ மேனேஜர் வர போறாங்கிறது ஒரு பூஸ்ட்ல இங்கதான் இருக்க போறானா ப்ரூனோ, இல்லைன்னா என்ன பண்ண போறான்? ப்ரூனோ தெரியல ப்ரோ. சம்மர்ல வந்து மேக்ஸிமம் கிளம்பிடுவான் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து நியூ மிட்ஃபீல்டர் நாங்க தான் பிளான் பண்ணுங்க. இந்த பாலேபா, இந்த எலியட் ஆண்டர்சன், வாட்டன், இவங்க 3 பேர்ல எவனோ வந்தாங்க தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரூனோ வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல இந்த டீம்ல இருந்து இப்போ வந்து யூசிஎல் பிளேசஸ் முடிச்சாங்கன்னா ஸ்டே பண்ண சான்ஸ் இருக்கு. ஒருவேளை யூரோப்பா லீக் அதை மாதிரி தான் முடிச்சாங்கன்னா கிளம்பிடுவோம் ப்ரோ. அது எஃப்ஏ கப்ல அவுட் பிரைட்டன் தான் வின் பண்ணாங்க. பிரைட்டன் வந்து இவங்களை வின் பண்ணி அடுத்த ரவுண்ட் பண்ணாங்க. ஆனா செஸ்கோ அந்த மேட்ச்ல கோல் எனக்கு தெரிஞ்சு ஃபார்முக்கு வரானு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா. செஸ்கோட்ட நான் பார்க்க முடிஞ்சது என்னன்னு அப்படின்னா, இந்த 2 கோலுமே பாத்தீங்கன்னா பால் வந்துச்சு, ஹோல்டே பண்ணாம அப்படியே அடிச்சு விட்டான். சூப்பரா அடிச்சு. அதுதான் அவனோட குவாலிட்டின்னு நினைக்கிறேன். இப்பதான் அவனுக்கு வந்து ஃபீட் பண்றாங்க. அமோரிம் இந்த வரைக்கும் அவனுக்கு செஸ்கோக்கு பாலே போட பண்ணாங்க. இப்போ வந்து கரெக்டா செஸ்கோ ஃபைட் பண்றது தான் அவங்களோட மெயின் ஜாபா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் எம்போமோ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டியாலோ எம்போமோவும். நியூ கேசல் வெர்சஸ் லீட்ஸ் இப்பதான் ஃபார்மை பிக்கப் பண்றாங்க. நியூ கேசல் தரமான மேட்ச் ப்ரோ, சூப்பர் மேட்ச். நியூ கேசல் வந்து ஃபார்மை பிக்கப் பண்ணாங்கன்னு விட ஹோம்ல வந்து எப்பவுமே வின் பண்ணிடுவாங்க. இப்போ இதே மேட்ச் அவே நடந்தா லீட்ஸ் வின் பண்ணிப்பாங்க. நான் அப்படி சொல்றேன். ஏன்னா மேட்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து பேஸ்கெட் பால் கேம் தான் மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. லீட்ஸ் வந்து அந்த சூப்பரா ஆடுறாங்க. அந்த பிரெஞ்சன் ஆரன்சனா அவன் வந்து சூப்பரா ஆடுறான். செம்ம கோல் ஸ்கோரிங் ஃபார்ம்ல இருக்கான். அவனும் கால்வர்ட் லிவினும் சூப்பரா ஆடுறாங்க. ஆனா அவனால தான் கேம் திரும்பிச்சு. அந்த பெனால்டி அவனால தான் ஹேண்ட்பால் கொடுத்தா. 3-2 இருந்தானுங்க, க்ரூசிங் பண்ணிருந்தாங்க. கரெக்டா 80th மினிட் மேல கொடுத்தா அதுக்கப்புறம் 2 கோல் போட்டு நியூகாசல் வின் பண்ணாங்க. கரெக்ட். ஒரு பெனால்டி போச்சு கால்வர்ட் லுவின். பட் அதர் தன் தட் லீட்ஸ்ல வந்து ஸ்டாட்ஸ்னு ஒரு பிளேயர் இருக்கான். அப்புறம் அம்படு நம்ம பிளேயர் அம்படு இருக்கான். இந்த மாதிரி நோட்டபிள் நேம்ஸ் இருக்கு. லீட்ஸ் வந்து பஞ்சிங் அபவுட் தர் வெயிட்ஸ்னே சொல்லலாம் ப்ரோ. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா 16th பொசிஷன்ல இருக்கானுங்க. பட் அவங்க கிளியரா ரிலகேட் ஆக வேண்டிய டீம் தான் எனக்கு தோணுச்சு ஸ்டார்டிங்ல இருந்த பார்த்தப்ப. ஆமா, அவங்க வந்து அந்த அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணல. இப்போ வந்து எப்படின்னா இப்போ சண்டர்லேண்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி வரல. அப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி பஞ்சிங் அபவுட் த வெயிட் தான். அவங்க மேனேஜர் வந்து டேனியல் பார்க் அவன் வந்து கொஞ்சம் பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நார்விச்சோட எல்லாம் இருந்திருக்கான். ஸோ வந்து அந்த பிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா யூஸ் ஆகுது. எப்படி கரெக்டா ஆடினா எப்படி ரிசல்ட் கொண்டு வர முடியும், ரிசல்ட்டுக்கு தான் முக்கியம், ஸ்டைல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வந்து இந்த பேக் த்ரீ போட்டாங்கன்னு அந்த பேக் த்ரீ போட்டல் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டைல் சூட் ஆகுது. அதை வந்து அதை வச்சு கரெக்டா வந்து இப்போ ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம கால்வர்ட் லிவினும் ஃபார்முக்கு வந்துட்டான். அது ஒரு மெயின் இது. டேனியல் ஃபாக்கே சொல்றீங்க, ஆனா வந்து அவன் நார்விச்சோட இல்லைன்னா பிஎல்ல வந்து இருந்தாலுமே அவனை வந்து சாம்பியன்ஷிப்க்கு திருப்பி கூட்டு போயிடுவான். பெரிய லெவல் மேனேஜர் கிடையாது. இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எப்படி பிஎல் சர்வே ஆகணும்னு. ஏன்னா அந்த டீம்லாம் வச்சு நான் வந்து ஆன் அட்டாக்கிங் தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்படியா இருந்தான். அதை வச்சு சாம்பியன்ஷிப் போயிட்டான். ஸோ இந்த வாட்டி பார்த்தா அந்த மாதிரி இருந்தா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் 3 போட்டு அந்த டிஃபென்ஸ் வந்து சாலிட் பண்ணிட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு அந்த ஸ்டைல் அவங்களுக்கு சூட் ஆகுது நல்லா. நியூ கேசல் ஒன் மேன் ஆர்மினே சொல்லலாம். ப்ரூனோ கிமரஸ் வந்து ஃபுல்லா செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். ஒன் மேன் ஆர்மினே சொல்லலாம். பெரிய டீம்ஸ் மான்ஸ் சூப்பரா ஆறாப்பா. மான்ஸ் வந்து வேற லெவல் ஆறான். அவன் வந்து எப்படினாலும் கோல் போட்டுறான். அவன் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்கான். இந்த சீசன் வந்து சூப்பரா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நியூ கேசல் விட்டு கிளம்ப சான்ஸ் இருக்கு. இந்த பெரிய டீம் எவனாவது வேக சான்ஸ் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் விங் சூப்பரா ஆறாப்பா. இப்ப செமனியோக்கு அடுத்து ஃபார்ம்ல இருக்க பிளேயர்னு பார்த்தா இவன் தான். அதே மாதிரி ப்ரூனோ கிமரஸும் கிளம்பினாலும் கிளம்பிடுவான். ஏன்னா பெரிய டீம்ல அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனா ப்ரூனோ கிமரஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியான பிளேயர். ஆனா போவானா நியூ கேசல் வந்து அவன் வந்து ரொம்ப அட்டாச்சு ஆகான். கிளப் கேப்டன் வர அவனை விட மாட்டாங்க. வேற எவனா விட்டாலும் விடுவாங்க தானே, அவனை விட மாட்டாங்க. ஃபைனல் மேட்ச்க்கு வந்துடலாம். ஆர்சனல் வெர்சஸ் லிவர்பூல் 0-0 டிரா ஆச்சு. செம்ம டல்லா இருந்துச்சு. ரொம்ப செம்ம தூக்கம் வந்துச்சு. ஆர்சனல் ப்ரோ, இப்போ நம்ம இதை பத்தி பேசணும். அவங்க வந்து பிஎல் ஜெயிக்கிறதுக்கு பெரிய சான்ஸ், ரொம்ப பெரிய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஸ்குவாட் டெப்த்துமே இருக்கு. ஸ்குவாட் டெப்த்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனா வந்து தேர் ஒன் இன்ஜுரி அவே ஃப்ரம் வின்னா சீசன் வின்னா சீசன் சாரி ஒன் இன்ஜுரினா அவே ஃப்ரம் சீசன் சொதப்பறதுக்கு இல்ல ப்ரோ. அவங்க வந்து சர்வே ஆயிடுவாங்க. ஏன்னா ப்ரோ இது சிட்டி பத்தி பேசும்போது நம்ம மேஜர் அவுட் தான். குவாடியால ரூபன் டியாஸ் 2 பேருமே அவுட். இப்போ போன மேட்ச் இந்த பிரைட்டன் மேட்ச் பாத்தீங்கன்னா அலேனே குசனோன்னு 2 யங்ஸ்டர்ஸ் போட்டாருனாங்க. அதுவும் இல்லாம இப்ப ஆஸ்டன் இல்லாம கொஞ்சம் ஸ்குவாட் டெப்த் வந்து அந்த அளவுக்கு இல்ல. கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து ஆஸ்டனுக்கு வந்து இப்போ பிரைட் சான்ஸ் அவங்களுக்கு தான் ஈஸியா வின் பண்ணலாம். ஏன்னா ஸ்குவாட் டெப்த் இருக்கு. ஆக்சுவலா இந்த கேப்ரியலும் சலிப்பா வந்துட்டாங்க. அதனால அவங்க வந்து டிஃபென்ஸ் வந்து சாலிடா இருக்கு. இப்போ மிட்ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க மிட்ஃபீல்ட் தான். ரைஸ், சுப்மெண்டி, ஓடேகார்டு. ஆனா ரைஸ் எல்லா மேட்சும் எல்லா மினிட்ஸும் ஆடிட்டு இருக்கான். ஃபிட்னஸ் எனக்கு புரியுது, நல்ல சம ஃபிட்னஸ் அவனுக்கு. ஆனா வந்து அவன் ஒரு மேன் அந்த ஒரு இன்ஜுரியில லைட்டா போயிடுச்சு, இல்ல ஜூபி மண்டிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அவன் கிளியரா நார்கார்டை பிலீவ் பண்ண மாட்டேங்கிறான் இப்போ ஒரு பேக்கப்பா. ஸோ அங்க செமையா அடி வாங்குவாங்களோ. ஏன்னா ஓடேகார்டுமே வந்து இன்ஜுரி ப்ரோன் தான். ஆமா, அதுல அந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா வந்து மொத்தமா எல்லா பிளேயர்ஸும் ஒரே டைம்ல இன்ஜுரி போக மாட்டாங்கல்ல. இப்போ வந்து ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்து ஸ்டெப் அப் பண்ணிடுவான். இந்த மெரினோ இருக்கான். அப்போ இந்த இன்ஜுரி போன பிளேயர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கேப்ரியல் ஜீசஸ் வந்துட்டான். அப்போ ஹேவர்ட்ஸ் வருவான். இப்போ அவங்களாம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சிடலாம். அவங்களுக்கு வந்து இந்த வாட்டி நல்ல ஸ்குவாட் டெப்த் இருக்கு. அவங்களுக்கு இருக்க மெயின் ப்ராப்ளமே அந்த கியோகரஸ்னு ஒருத்தர் ஸ்ட்ரைக்கர் ஆக்கியிருக்காங்க. அவன் தான். அவனை வந்து அவன் அந்த டிராப் பண்ணி ஜீசஸ் இல்ல ஆவெட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா டைட்டில் தான். அவன் ஒருத்தன் தான் பிரச்சனை. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தடங்கலாம் வரும். ஸ்லாட் ஜெயிக்கிறத விட்டுட்டு கிளீன் ஷீட் வைக்கிறதெல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்கான். நாங்க கிளீன் ஷீட் வச்சோம் அதனாலதான் ஜெயிக்க முடியல அப்படின்லாம் பேசிட்டு இருக்கான். ஆனா வின் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா ஒரு டேவிட் ராய் வந்து முன்னாடி வந்துருவான். ஒரு சிப் மாதிரி பண்ணுவாங்க, போஸ்ட்ல பட்டுரும். உள்ள போயிருந்தா வின் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நல்லா ஆனாங்க லிவர்பூல் வந்து டிஃபென்சிவ் கொஞ்சம் சாலிடா ஆனாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது ஸ்லாட்டுக்கு என்னன்னா நாங்க வந்து தோத்துட்டே இருந்தோம், இப்போ வந்து ஓரளவுக்கு தோக்காமையாவது இருக்கோமே, அது போதும் அப்படின்னு பேசலாம். டாப் 4 வந்துட்டானுங்க லிவர்பூல். பட் நம்ம பேசின மாதிரி அந்த டாப் 4 அந்த டாப் 5ல இருந்து 5th டீம்ல இருந்து 15th டீம் வரைக்கும் அது ஒரு 3-4 6 தான் வித்தியாசம். 3 to 6 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ ஒரு கிளியரா ஒரு 2 வின்னு 3 வின்னு அப்படியே ஒரு கொடுத்துட்டுனா அப்படியே மாறிட்டே இருக்கும். நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்களே, நம்ம வீடியோட எண்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ உங்களோட லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்ஷன் நீங்க கொடுத்துட்டே இருங்க. அது மட்டும் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணும். நாங்கள் ரொம்ப சின்ன சேனல், உங்க சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டே இருங்க ப்ரோ. ப்ரோ அதான் அதை விட்டு அஸ்டனும் லிவர்பூலும் ப்ராக்ரஸ் ஆயிட்டாங்க FA கப்ல. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி அதான் உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பா வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த கர்போ கப் செமிஸ் வருது.
மேன் சிட்டி வெர்சஸ் நியூ காசல், அர்சனல் வெர்சஸ் செல்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஎல் கேமிங் வருது. ஸோ எல்லாத்தையும் பற்றி நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்டே டியூன் மக்களே. பாய். பாய்.